உங்களுக்கு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்திருப்பேன். மின் கடத்துத்திறன் அடிப்படையாக வச்சு பதார்த்தங்கள் நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று கடத்திகள், இரண்டாவது புதை கடத்திகள், மூன்றாவது காவலிகள். சோ எப்படி கடத்திகள்ல மின்னோட்டம் காவப்படுது? சார் இலத்திரன்கள் மூலமா எஸ், அங்க இலத்திரன்கள் எப்படி உருவாக்கப்படுது? கூட கூட இலத்திரன்கள் அங்க நிறைய வரும். எப்படி அங்க இலத்திரன்கள் வருது? சார் உலோக பிணைப்புல இருந்து விடுபட்டு சுயாதீன இலத்திரன்கள் வருது சார். அதன் மூலமா மின் கடத்தப்படுது சார். எப்பவுமே இலத்திரன்கள் வெவ்வேறு சக்திகள்ல காணப்படும். அதுல பிணைப்புகள் உருவாக்குற இலத்திரன்கள் நம்ம சொல்றது வலுவளவு இலத்திரன்கள். கடத்தல்ல ஈடுபடுற இலத்திரன்கள் நம்ம சொல்றது கடத்தும் இலத்திரன்கள். சுயாதீன இலத்திரன்கள் தான் கடத்தும் இலத்திரன்கள் ஆயிருக்க போகுது. சரியா? இப்போ வலுவளவு இலத்திரன்கள் பிணைப்பு ஏற்படுத்துறதுல பங்கு பெற்றும். ஆனா வலுவளவு இலத்திரன்கள் எல்லாமே கடத்தல்ல ஈடுபடும் சொல்லி இல்லை. என்ற வலுவளவை விட கூட சக்தி கடத்தலுக்கு தேவைப்படும். வலுவளவுக்கு போறதை விட கூட சக்தி கடத்தலுக்கு தேவைப்படும். வலுவளவுக்குரிய சக்தியை கொண்ட இலத்திரன்கள் நம்ம சொல்றது வலுவளவு பட்டை இலத்திரன்கள். அதாவது அந்த வலுவளவு பகுதிக்குள்ள வாரார்கள். திரும்ப கடத்தல் ஈடுபடுறார்கள் சொல்றது கடத்தல் பட்டை இருக்கிற இலத்திரன்கள். அப்படி கடத்தைகளை பொறுத்த வரைக்கும் வலுவளவு பட்டையும் கடத்தல் பட்டையும் என்ன செய்யும்? சார் மேற்பொருந்தி காணப்படும். எஸ், மேற்பொருந்தி காணப்படும். நான் இது உங்களுக்கு படிச்சது. ஓ சார். எஸ், மேற்பொருந்தி காணப்படும். கடத்தல் பட்டையும் வலுவளவு பட்டையும் மேற்பொருந்தி காணப்படும். இது வலுவளவு பட்டைன்னு சொன்னா, இது கடத்தல் பட்டைன்னு சொன்னா ரெண்டும் மேற்பொருந்தி காணப்படும். சரியா? சோ எப்பவுமே வலுவளவு இலத்திரன்கிற ஒரு பகுதி கடத்தல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும். கடத்தலுக்கு அவர் போக தேவையில்லை. நேச்சுரலாவே வலுவளவு இலத்திரன்கிற ஒரு பகுதி கடத்தல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும். சரியா? ஆனா குறைகடத்திகள் எப்படின்னா வலுவளவு பட்டை கொஞ்சம் மேல் இருக்கும். சாரி, கடத்தல் பட்டை கொஞ்சம் மேல் இருக்கும். வலுவளவு பட்டை கீழ் இருக்கும். அது ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். அது நாம சொல்றது பட்டை இடைவெளி. வலுவளவு பட்டை, கடத்தல் பட்டை ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை சொல்றது பட்டை இடைவெளி. சரியா? இப்ப என்ன, ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் சிறியதா காணப்படுது. சரிங்களா? ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் சிறியதா காணப்படும். அதாவது வலுவளவு இலத்திரன்கள்ல சிலது அரிட்டப்பட்டு கடத்தல் நிலைமைக்கு போகலாம். அப்படித்தான் இங்க கடத்தும் இயல்பு வரப்படுது. சாதாரணமா இங்க மாதிரி கடத்துறதுக்குரிய இலத்திரன்கள் காணப்படல. எப்பவுமே இந்த வலுவளவு இலத்திரன்கள்ல ஒரு சில அதுக்குரிய சக்தியை பெற்று கடத்துற அந்த இயல்புக்கு போகும். அதனால ஒரு சில இலத்திரன்கள் கடத்தும் இயல்பை கொடுத்து அவர் கடத்திருப்பார். இவரை போல நிறைய இலத்திரன்கள் இங்க கடத்தலுக்கு அவைலபிளா இருக்காது. கொஞ்சம் நேரம். அதாவதுதான் இவர்தான் கடத்துற திறன் கடத்திகளை விட குறைவா காணப்படும். குறைகிறது. காவலிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பட்டைகளுக்கும் இடையில பட்டை இடைவெளி பெருசா வருது. சோ இங்க இருக்கிற எந்த இலத்திரனும் மேல போக முடியாது. ஆகவே கடத்துற திறன் அங்க வரப்போறல்ல. சரியா? ஒரு விலங்கு நான் சொல்றது. சோ அந்த இயல்பால காவலிகள் ஒரு நாள் கடத்தல்ல ஈடுபட மாட்டார்கள். சரியோ?
ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுமா? இந்த முன்பகுதியில நான் எழுதுறத உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கொள்வேன். பிறகு பிறகு போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எழுதுவோம். இப்போ உங்களுக்கு இந்த நோட்ஸ் பிடிஎஃப் அனுப்புறோம். இப்ப நீங்க பாக்குறதுக்கு லேசா பெருசா மாற்றங்கள் இருக்காது உங்களுக்கு நோட்ஸ்ல. வாரத்துக்கு கொஞ்சம் டைம் போகும் போல. அது கொஞ்சம் கொஞ்சமா வருதா? சரி, இப்போ குறைகடத்திகள்ல நம்ம சொல்லிட்டோம் உருவாகுது. அதை படம் விளங்கும். குறைகடத்திகளுக்கு உதாரணம் சொல்லுங்க. சார் சிலிக்கான் பயன்படுத்துறேன் சார். வேற ஜெர்மானியம் பயன்படுத்துறேன் சார். வேற phosphorus சார். phosphorus, no? Phosphorus కావాలి. arsenic, arsenic உலோகம். சிலிக்கன் எடுத்தா நான் படிப்போம். சிலிக்கன்ல ஒவ்வொரு சிலிக்கனையும் உள்ள 4 சிலிக்கன் பங்கீட்டு வலுப்பிணைப்புல ஈடுபட்டுக் கொண்டே உங்களுக்கு தெரியும். இப்படி பங்கீட்டு வலுப்பிணைப்புல அவங்க ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள். சரியா? இப்ப என்ன நடக்கும்னா வெப்ப அரட்டலின் காரணமா, வெப்பநிலையின் காரணமா இதுல ஒரு சில இலத்திரன்களோட இயக்க சக்தி கூடி அவர் அங்கிருந்து வெளியேறி சாளரத்துக்குள்ள வருவார். அவர் ஏற்கனவே இருந்த இடம் இப்ப இடைவெளியை விடப்படும். இந்த இடத்த நம்ம சொல்றது துளை அப்படின்னு. இந்த உருவாகினதை நம்ம சொல்றது சுயாதீன இலத்திரன். இங்க எப்பவுமே சுயாதீன இலத்திரன் ஒன்றும் துளை ஒன்றும் ஒரே நேரத்துல உருவாக்கப்படும். இலத்திரன் துளை சோடி தான் உருவாக்கப்படும். இந்த துளைகளும் கடத்தல்ல பங்கு பெற்றும் இலத்திரன்களும் கடத்தல்ல பங்கு பெற்றும். சோ ஒரு அருட்டல் நடந்தா எத்தனை ஏற்ற காவியல் உருவாகுதீங்க? சார் 2 சார். 2. ஒரு இலத்திரன் அழுத்தப்பட்டா துளையும் இலத்திரனும்னு சொல்லி 2 ஏற்ற காவிகள் உருவாகும். சரியா? 10,000 இலத்திரன் அழுத்தப்பட்டா ஏற்ற காவிகள் 20,000 வரும். எப்பவுமே இலத்திரன்கள் துளைகின்ற எண்ணிக்கை தூய குறைகடத்திகள்ல சமனாக காணப்படும். இந்த அரிட்டலை கூட்டுன்னு சொன்னா நீங்க வெப்பநிலையை கூட்டும். வெப்பநிலையை கூட்ட கூட்ட வெப்ப அரிட்டல் கூடும். இலத்திரன் துளைகின்ற எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சா கடத்தலுக்கு என்ன நடக்கும்? கூடும் சார். கடத்துதிறன் கூடும். மின் கடத்தாறு கூடும். தடைத்திறன்
சார் குறையும் சார். குறைவடையும். ஆக நான் சொல்றேன், குறை கடத்திகளுக்கு தடைத்திறன் தடை வெப்பநிலை குணகம் மறைபெருமானமா காணப்படும். சமன்பாட்டுல ஆர்டிக சமன் ஆர் நாட் இன்டு 1 மைனஸ் ஆல்பா மைனஸ் வரும். ஸோ அதால வெப்பநிலை கூட கூட தடை குறையிற மாதிரி வரும். சரியா? எக்ஸ்கியூஸ் சார். எஸ். சார் துளை வந்து இலத்திரன்கள் வைத்திருக்க ஒரு இடம் தானே சார், அந்த துளை வந்து அசையுமா சார்? துளை வந்து எப்படி அசையும்னா, இதுல துளை இருக்கின்ற இல்லை, இங்கால பக்கம் உள்ள ஒரு சிலிக்கன்ற ஒரு இலத்திரன் வந்து இந்த துளையை அடைக்கும்.